ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொள்ளு துவையல் இல்லை கொள்ளு சட்னி எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ இந்த கொள்ளு துவையல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் கொள்ளு நல்லா அதில் கல்லெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதை இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்க போகிறோம். நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். நம்ம கொள்ளு வறுக்கிறப்பவே அந்த வாசனை செம்ம சூப்பராக வருங்க. அந்த அரோமா நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை, இப்போ காரத்துக்கு 2-3 மிளகாய் போட்டுக்கலாம். டிப்பன் அந்த உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. பூண்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி இதோட சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்து நம்ம வதக்கிறப்ப புளி கொஞ்சம் சாஃப்டாயிரும், சீக்கிரமாக நல்லா அரைப்படும். நல்லா வதக்கிட்டு இதோட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு கைப்பிடி, அதாவது ஒரு அரை கப்புன்னு வச்சுக்கலாம். நான் ஃப்ரோசன் தேங்காய் சேர்க்குறேன், அதனால் இதோடவே போட்டு நல்லா வதக்கிறப்ப தான் மிக்சியில் அரைக்க முடியும். ஃப்ரெஷ் தேங்காய்னா நீங்கள் அப்படி துருவி அரைக்கிறப்ப சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட்டு இப்போவே சேர்த்துக்கலாம். நீங்கள் பெருங்காய பவுடர் இப்போவே சேர்த்து வதக்கிடலாம். இல்லைன்னா நீங்கள் தாளித்து கொட்டுறப்பவும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிறது எல்லாத்தையுமே சூடானதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துடலாம். நீங்கள் அரைக்கிறப்ப ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஒரு ட்ரையாக ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சா சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சட்னி ரொம்ப தண்ணி மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, அதோடு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ கடுகு உளுத்து பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்படியே இந்த தாளிப்பை சட்னி மேலே கொட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கொள்ளு துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூடான சாப்பாட்டில் இதை போட்டுக்கிட்டு கொஞ்சம் மேலே நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இல்லை இட்லி, தோசை, ஆப்பம் இது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கு. சப்பாத்திக்கு நல்லா இருக்காது. இது டெய்லி பேஸ்லேயே நம்ம எடுத்துக்கலாம். கொள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் எல்லாருமே சாப்பிட்லாம். ஸ்பெஷலி நீங்கள் வெயிட் லூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு கொள்ளு எடுத்துக்கிறது. கொள்ளு உங்கள் டயட்டில் சேர்த்துக்கிறது. ஸோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ இதே மாதிரி இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.